வணக்கம் மக்களே. ஜூன் 11th இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதா லென்ஸ்கார்ட். இதில் ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு ஜூன் 11th. இதோட செல்லரா பிளாட்டினம் ஜாஸ்மின் ட்ரஸ்ட் இருந்திருக்காங்க. இவங்க 2.3% ஆஃப் ஈக்விட்டியை செல் பண்ணியிருக்காங்க 1960 crores. ஸோ இதுக்கு ஒரு ஷேருக்கான ப்ரைஸாக 490 இவங்க ஃபிக்ஸ் பண்ணி செல் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் செல் பண்ணியிருந்தாலும் லென்ஸ்கார்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துகிட்ருக்கு. சர்தா ப்ரோட்டீன்ஸ் இதில் டேக் ஓவர் நடந்துட்டுருக்கு. ஸோ ஜூன் 24 வரைக்கும் பிட்ஸை பிளேஸ் பண்ணலாம். ஆஃபர் ப்ரைஸாக இவங்க 115 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க செபியோட மேண்டேட்டரி ரூல் படி. ஸோ ஓனிக்ஸ் ரினியூவபிள் இந்த நிறுவனம் கண்ட்ரோலிங் ஸ்டேக்கை சர்தா ப்ரோட்டீன்ஸில் வாங்குறதுனால இவங்க 19.28% ஆஃப் ஷேர்ஸை பப்ளிக் கிட்ட இருந்து வாங்குறாங்க. அதுக்கான ப்ரைஸ் 115. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆர்இசி இது மெர்ஜருக்கான ஒரு அப்டேட் வந்திருக்கு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. பாலிகேப் இந்தியா இவங்க ஃபைனல் டிவிடெண்டாக 47 rupees அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஜூன் 19 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜி என்டர்டெயின்மெண்ட். ஸோ இவங்களுக்கு ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ் கிடச்சிருக்கு இந்தியாவோட அப்கமிங் T20 இன்டர்நேஷ்னல் சீரீஸ்க்கு. ஸோ இவங்க ஜிம்பாப்வேக்கு டூர் போகிறாங்க. இது ஒரு 3 day சீரீஸாக இருக்கும். அதோட ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. முன்னதாக ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 ப்ராட்காஸ்டிங் அண்ட் ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் இவங்களுக்கு ஆல்ரெடி கிடச்சிருந்தது. கூடுதலாக 38 அதர் ஃபிஃபா ஈவெண்ட்ஸை ப்ராட்காஸ்ட் பண்ணுற ரைட்ஸும் இவங்களுக்கு கிடச்சிருக்கு 2034 வரைக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ் நியூஸஸ் காரணமாக இந்த ஷேர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹொனாசா கன்சியூமர்ஸ் இவங்க 5,500 crore ரெவன்யூ டார்கெட் கொடுத்துருக்காங்க ஃபிஸ்கல் இயர் 31. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஆனுவல் க்ரோத் ரேட் 18% வரைக்கும் எதிர்பார்க்குறாங்க ஃபிஸ்கல் இயர் 26 31 வரைக்கும். இவங்களோட ஃபேமஸ் பிராண்டாக இருக்க மாமா அர்த்தோட ரெவன்யூ ப்ரொஜெக்ஷன் 2,000 crores ஃபிஸ்கல் இயர் 31 வரைக்கும் தாண்டறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இவங்களோட க்ரோத்துக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் இந்த ஹொனாசா கன்சியூமர்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட்டாக 500 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசிஎஸ் ஆந்த்ரோபிக்கோட டைஅப் பண்ணுறாங்க. இது மூலமாக அட்வான்ஸ் கிளாட் ஏஐ மாடல்ஸோட ஆக்சஸை இவங்களோட 50,000 எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஏஜிஎஸ் லாஜிஸ்டிக்ஸ் ஜேஎம் ஃபினான்ஷியல் இவங்களுக்கு பாசிட்டிவ் அவுட்லுக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்பிஜி டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸில் ஸ்ட்ராங் க்ரோத் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க பை ரேட்டிங் மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த ஸ்டாக்குக்கு. இவங்க டார்கெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 935 1200. ஜென் டெக்னாலஜிஸ் இவங்க ஜென் விரிஷப் இந்த அன்மேன்டு கிரவுண்ட் வெஹிக்கிளை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது காம்பேக்ட் லாஜிஸ்டிக்ஸ் அண்டு கேஷுவாலிட்டி எவாக்குவேஷனுக்கு பயன்படக்கூடியதாக இருக்குது. இதை நார்த் டெக் சிம்போசியமில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபோக்கஸ் ஸ்ட்ராங்காக எதில் இருக்குன்னா ஆட்டோனோமஸ் ஏஐ ட்ரிவன் டிஃபென்ஸ் சொல்யூஷன்ஸில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ எலைட்கான் இன்டர்நேஷ்னல் இவங்க 700 crore இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிருக்காங்க எஃப்எம்சிஜி பிளாட்ஃபார்மில். ஸோ இவங்க 20,000 crore ரெவன்யூ ஃபிஸ்கல் இயர் 30 எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்க 10 பிராண்ட்ஸ் அண்ட் 150 ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ஸ் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுறதாகவும் இருக்காங்க. இதுக்கு நாசிக் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி சப்போர்ட் பண்ணணும் இவங்க நம்புகிறாங்க. ஸோ என்டிபிசி கிரீனுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு 250 megawatt சோலார் பவர் ப்ராஜெக்ட் வித் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டமை அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை இவங்க டிஃபென்ஸ் லேண்ட் உத்தரப்பிரதேஷில் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக இவங்களுக்கு எனர்ஜி செக்யூரிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆஸ்வால் பம்ப்ஸ் இவங்க கூடுதலாக 8% ஆஃப் ஸ்டேக்ஸை வால்சோ சோலார் சொல்யூஷன்ஸில் வாங்கியிருக்காங்க 3.66 crores. ஸோ இது மூலமாக இவங்களோட ஹோல்டிங் 51% அதிகரிச்சிருக்கு. ஸோ இதனால் ஆஸ்வால் பம்ப்ஸோட சப்சிடரியாக இந்த நிறுவனம் மாறியிருக்கு. ஸோ புரோக்கரேஜஸோட பவர் செக்டாரில் அவங்களோட ப்ரிஃபர்டு பிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மெக்வரி ஸோ அவுட் பர்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க என்டிபிசிக்கு. டார்கெட்டை 480 ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர் கிரிட்டுக்கு 400 டார்கெட் சொல்லியிருக்காங்க. அதானி கிரீன் எனர்ஜிக்கு 1700, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜிக்கு 720. இவங்க நியூட்ரல் ரேட்டிங் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதானி பவருக்கு 230 டார்கெட் ஆகும். அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ்க்கும் நியூட்ரல் ரேட்டிங் 1450 டார்கெட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ்
கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளான் கொண்டு வராங்க. 3094 crores வந்து இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்க லயோசில் கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷனுக்காக. ஸோ இது கர்நாடகாவில் இருக்கு. லயோசில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேன்மேட் பயோடிகிரேடபிள் டெக்ஸ்டைல் ஃபைபராக இருக்கு. ஸோ விப்ரோவோட பைபேக் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இது 15,000 crores பைபேக். இது வந்து ஜூன் 11லேருந்து 17 வரைக்கும் இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து எவ்வளோ ஷேர்ஸை பைபேக் பண்ணியிருக்காங்க இல்லைனா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கங்கிற டீட்டெயில்ஸை ஜூன் 23 வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரேஷியோவாக 11:56 கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 5 ஷேர்ஸ் வந்து இவங்க பைபேக் பண்ணுறாங்க. சாரி, இது வந்து ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 10:197ன்னு சொல்லியிருக்காங்க. 5 ஷேர்ஸ் வச்சுருந்தா வந்து ஒரு ஷேர் பைபேக் பண்ணுறாங்க. ஸோ இருக்கிற எல்லா ஷேர்ஸுமே வந்து விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஒருவேளை ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆகலைன்னா வந்து இவங்க எக்ஸ்ட்ரா ஷேர்ஸையும் பைபேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் என்கிட்ட ஹோல்டிங்கில் இருக்க எல்லா ஷேர்ஸையும். ஸோ பிஜி இன்விட் பற்றி பார்த்துடலாம். இவங்க 12 rupees வந்து இந்த நெக்ஸ்ட் கம்மிங் இயர்லேயும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து இவங்களுக்கு புதிதாக எந்த ப்ராஜெக்ட்ஸுமே வந்து இன்னும் கிடைக்கல, அலோகேட் பண்ணலை. ஸோ அடுத்த கம்மிங் இயர்ஸில் வந்து இதே பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குமான்றது வந்து எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை வந்து புது ப்ராஜெக்ட்ஸ் இவங்களுக்கு அலோகேட் ஆகலைன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஈல்டு பர்சன்டேஜ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து நான் 2-3 இன்விட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ ஒருவேளை பிஜி இன்விட்டில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் 12 rupeesக்கு கம்மியாக பண்ணுறாங்கன்னா, ஒருவேளை இவங்களுக்கு புது ப்ராஜெக்ட் எதுவுமே அலோகேட் ஆகலைன்னா நான் வந்து இதில் மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி யோசிப்பேன். ஸோ அடுத்ததாக எக்ஸைஸ் டியூட்டியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேவ் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்குன்னா பெட்ரோல் பிளண்ட்ஸ் இதில் வந்து எத்தனாலோட பிளண்ட் E20க்கு மேலே 20% மேலே இருக்கிற எல்லா எத்தனால் பிளண்ட்ஸ்க்குமே வந்து இவங்க எக்ஸைஸ் டியூட்டியை வேவ் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ E22, 25, E27, E30. ஸோ இதனால் வந்து பெனிஃபிட் அடைகிற ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்ராம்பூர் சினி மில்ஸ், EID பேரி, ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ், இந்த மாதிரி சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பெனிஃபிட் அடைகிறாங்க. ஸோ பைபிக்ஸா புரோக்கரேஜஸ் சில ஸ்டாக்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க 2026க்கு. ஸோ அதுபடி என்னென்னு பார்த்துடலாம். எம்கே குளோபல் கோடெக் மஹிந்திரா பேங்க்குக்கு 430 டார்கெட் சொல்லியிருக்காங்க, பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எல்ஆர்ஆ செக்யூரிட்டிஸ் டைட்டனுக்கு டார்கெட்டாக 5100 வந்து கொடுத்துருக்காங்க. ஜியோஜித் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவங்க பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ்க்கு 2547 டார்கெட்டாக சொல்லியிருக்காங்க. மிண்டா கார்பரேஷனுக்கு 790 டார்கெட்டாக சொல்லியிருக்காங்க. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.